The time period of the moon of a planet of mass is related by orbital radius is. எதுக்கு ரிலேஷன் கேட்டிருக்காங்க? டைம் பீரியட், மாஸ் ஆஃப் த மூன். இப்போ இத மூணுன்னு வச்சுக்குவோம். சாரி, மார்ஸ்ன்னு வச்சுக்க. இது மார்ஸ். அதை ரிவால்வ் பண்ற சின்ன ஆப்ஜெக்ட் தான் மூன், which is natural satellite of moon. Natural satellite of Mars. இது ஒரு மூன். இதோடைய மாச ஸ்மால் எம்னு வச்சுக்கணும். உனக்கு தெரியும் எந்த கண்டிஷன்ல இது ரிவால்வ் ஆகுது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் will be equal to centripetal force. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன? G into mass of the Mars into mass of the moon by ரெண்டுக்கு இடம் இருக்க டிஸ்டன்ஸை ஆர்னு வச்சுக்கலாம். ஆர்பிட்டல் ரேடியஸ் ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர்ட் பை ஆர். அப்போ இந்த ஸ்மால் எம், அப்போ இந்த ஃபார்முலால இந்த மாஸ் ஆஃப் த மூன் கேன்சல் ஆயிடுச்சு, ஒரு ஆரும் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் உனக்கு என்ன வேணும்னா டைம் பீரியட் வேணும். எப்பவுமே இந்த வீல் தான் நம்ம எடுப்போம். வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. அப்போ வி இருக்க இடத்துல நம்ம என்ன போடுவோம்? ஆர் ஒமேகா ஆர் இன்டு 2π/t போட்டுரும் ஒமேகாக்கு பதிலா. அப்ப இத வி ஸ்கொயர் போட்டேன்னா ஆர் ஸ்கொயர் இன்டு 4π² t² ஈக்குவல் டு ஜி இன்டு மாஸ் ஆஃப் த மூன் பை ரேடியஸ். இப்ப நீ டி ஸ்கொயர்டை வெளியே எடுத்துரு. அப்போ டி ஸ்கொயர்டை காமனா வெளியே எடுத்துட்டு வந்தேன்னா 4π² இன்டு r cube ஆயிடுச்சா, divided by g into m mass of the Mars. இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாரு. A is the correct answer.